இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 91 சங்கீதம் 10 ஜான் ஜி லேக் என்ற மிஷனரி ஒருவர் இருந்தார். இவர் தென்னாப்பிரிக்க தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த தேசத்திலே பூபோனிக் பிளேக் என்ற கொள்ளை நோய் பரவியது. அந்த நோய் தாக்கப்பட்ட நபர் படுத்த படுக்கையாகி விடுவார். சிறிது நாட்களுக்கு பிறகு வாயிலிருந்து நுரை நுரையாய் வரும். பின்னர் சில மணி நேரங்களில் இறந்து விடுவார். அந்த நோயினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். அப்போது ஒரு மருத்துவர் ஜான் ஜி லேக்கிடம், உங்களுக்கு இந்த நோயை பற்றி பயம் இல்லையா? நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு ஜான் ஜி லேக், நான் தடுப்பூசி எல்லாம் போடவில்லை, ஆனால் நான் இயேசுவையும் அவருடைய இரத்தத்தையும் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஆரோக்கியத்தின் தேவன், சுகத்தை அருளுகிறவர், பலனை அருளுகிறவர். அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நோய்க்கு கிருமிகள் என் சரீரத்தில் படுமானால் அது செத்து போய்விடும். என் சரீரத்தில் பட்டு நோய் கிருமிகள் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னாராம். அந்த மருத்துவர் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு வியாதிப்பட்டவர்களின் நுரையை எடுத்து மைக்ரோஸ்கோப்பின் அடியில் வைத்து பார்த்தார். அந்த நோய் கிருமிகள் அந்த நுரையில் நீந்தி கொண்டிருந்தது. அதே நுரையை எடுத்து ஜான் ஜி லேக் மிஷனரியின் கையில் வைத்துவிட்டு பார்த்தபோது அந்த கிருமி செத்து போயிருந்தது. உடனே அவர், இது எப்படி என்று கேட்டார். அதற்கு ஜான் ஜி லேக், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாராம். உடனே அந்த மருத்துவர் இயேசுவை விசுவாசித்து அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்டார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய ஜீவன் பெரியது, இயேசு பெரியவர், கர்த்தருடைய ஆரோக்கியத்தின் வல்லமை பெரியது என்பதை தேவனுடைய மக்கள் விசுவாசிக்கும் போது ஆரோக்கியம் நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறிவிடும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை யார் உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய கூடாரத்தை வாதை அணுகாது. அந்த இரத்தம் நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் கூறுகிறது. நாமும் உலகத்தாரை போல வியாதியை பற்றியே பேசி பேசி சிந்தித்து கலங்கி தவிக்க கூடாது. நாகமான் குஷ்டரோகத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். எலிசா தீர்க்கதரிசி அவனை யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கும்படி சொன்னார். ஆரம்பத்தில் நாகமானுக்கு எலிசா சொன்ன காரியம் கோபத்தை வருவிக்கிறதாக இருந்தாலும் கடைசியில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் 7வது முறை நதியில் மூழ்கி எழுந்திருக்கும் போது அவனுடைய உடல் சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறிவிட்டது. சிறு கீழ்ப்படிதல் மூலமாக உங்கள் வியாதி உங்களை விட்டு போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார். அது உன்னதமான தேவனுடைய மறைவு. எகிப்து தேசம் முழுவதும் 10 வாதைகள் கடந்து வந்தது. அவைகள் எகிப்தின் மக்கள் அனைத்து பேரையும் வாதித்தது. ஆனால் அதே எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களை அந்த வாதை தொடவில்லை. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு வாதையும் வியாதிகளும் தொடாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே பல்வேறு விதமான வியாதியிலே கத்தாவே கலங்கி கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற, வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவனப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனப்பா, பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் தேவனை பாதுகாப்பீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.